ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வீடியோ வச்சுக்கலாம் ஒரு கடையை பற்றியும் பார்க்க போகிறோம். சிங்கப்பூரில் நிறைய கடை இருக்குது. இந்த கடையில் என்னடா சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையவே சிறப்பு இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கடையோட பேர் என்ன கேட்டிங்கன்னா டெக்லா தானுங்க. இது எங்கே இருக்குது வந்து சூக்குன்னு தான் இருக்குது. இந்த கடையில் அப்படி என்னடா சிறப்புன்னு கேட்டிங்கன்னா எல்லா போர்ட்ஸ் சம்மந்தமான எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும். அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேம்பிங் போகிறீங்க அந்த மாதிரி சம்மந்தமான எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும். ரொம்பவே குவாலிட்டியாகவும் இருக்கும். நம்ம நமக்கு இந்த கடையில் என்னென்ன பொருள் இருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வர பொருள் டென்ட்டு தாங்க. இப்போ பாருங்கள் எத்தனை விதமான டென்ட் இருக்குன்னு. இப்போயோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டென்ட் ஓப்பன் வச்சுருக்காங்க. அது எதுக்கு அப்படி ஓப்பன் வச்சுருக்காங்கன்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி டென்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான டென்ட்டுக்கும் அழகாக ஓப்பன் வச்சுருப்பாங்க. நம்ம உள்ளுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பார்க்க பெரிய டென்ட்டுங்க. குறைச்சலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 பேர் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு டென்ட்டாக இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல அந்த டென்ட்டெல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சேரை பற்றி அங்கே பார்க்க போகிறோம். நிறைய விதமான சேர்லாம் அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சு நீங்கள் உட்காந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாமல் அதே பேக்கில் அந்த சேர் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸுங்க. உங்களுக்கு அந்த ப்ரைஸ் சூட்டபுளாக இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ப்ரைஸ்லாம் குறைக்க மாட்டாங்க, ஒரே ப்ரைஸ் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குல்ல. இது பார்த்தீங்கன்னா மெத்த ஒரு கலருக்கும் ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஓப்பன் வச்சுருக்காங்களா நான் பாருங்கள். இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம்ட்டு நல்லா சூப்பராகவே இருக்குங்க. பொசுன்ட்டு நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. அதை பாருங்கள் எவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்கன்ட்டு ஒரு ரேக்லேயும். காசு இது என்ன தெரியுதா, ஸ்லீப்பிங் பேக்கா பாருங்கள். ஒரு ஆள் கரெக்டாக படுத்துங்க, நம்மளால் கரெக்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இந்த கடையில் எனக்கு பிடிச்சது என்ன பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போகிறீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி யூனிஃபார்ம் வந்து கண்டிப்பாக இங்கே கிடைக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்டிங் போகிறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு, அதுக்கு மாதிரி ஷூ, அதுக்கு வந்து ஹேண்ட் க்ளோஸு எல்லாமே தனியாக வச்சுருப்பாங்க. இல்லை நீங்கள் வந்து வாலிபால் இல்லை ஃபுட்பால் விளாட்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷூ, அதுக்கேற்ற மாதிரி டிஷர்ட்டு, அதுக்கு மாதிரி வாலிபால் எல்லாமே செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறையவே டிஷர்ட் மட்டும் தாங்க இருக்குது. டிஷர்ட் யாருக்கு ரொம்பவே பிடிக்குமோ நீங்கள் வந்து இந்த கடைக்கு ஒன் டைம் வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ பொருள் இருக்குன்ட்டு. பெரிய குடவாம்பு வேணா கூட வாங்கிக்கலாம். அதுக்கு போகிறோம். நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது, செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க. என்ன ரேட்டு போட்டிருக்காங்க, $31. நீ பாருங்கள் பட்டமெல்லாம் இருக்குங்க. நான் நினைக்கல பட்டமாக இருக்குமென்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு மினி போட்டெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறீங்க, போய் சென்ட்ராக குளத்துல நின்று பிடிக்கணும் இல்லை ஒரு ஆற்றுல நின்று பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ரேட்டு என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 போட்டுருக்காங்க. நம்ம ஒரு காசுக்கு ஒரு 30,000 மேலே வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்கிறதுக்கு தேவையான அனைத்து பொருளும் இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஷூ இருக்குன்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பில் இருக்குங்க. ஒரு ஷூ பார்த்தீங்கன்னா ஒரு சில சைக்கிளிங் போகிறதுக்கு, ஃபுட்பால் விளையாடுறதுக்கு, வாலிபால் விளையாடுறதுக்கு, அது மட்டும் பார்த்தீங்கன்னா நார்மல் ஷூ இருக்குது, சேஃப்டி ஷூ இருக்குது. இவ்வளோ ஷூ ஒரு இடத்துல பார்க்குறேன் இப்போ தாங்க.
இது என்னென்னு பார்க்குறீங்களா, நம்ம வந்து ஷூவை போட்டுட்டு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதானே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கல் போட்டு அடிக்கிற மாதிரி, அதுக்கு பார்த்தீங்கன்னா கட்டையில் வந்து நடந்து போகிற மாதிரியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் செக் பண்ணி பார்க்கறதானே கொடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பந்து, டென்னிஸ் பேட்டு, பேட்மிண்டன் எல்லாமே வச்சுருக்காங்க இந்த பக்கம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வில்லம் வரைக்கும் இருக்குங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலெக்ஷன் இந்த கடையில் இருக்குன்னு. இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் பண்ணுற தேவையான அனைத்து பொருளுமே இருக்குங்க. இந்த பக்கம் வந்து ஹெல்மெட்டு, அதுக்கு வந்து லைட்லாம் இருக்குது. இந்த லைட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இரவு பயணிக்கிறோம் அப்போ வந்து நமக்கு பின்னாடி வர வாகனங்களுக்கு எச்சரிக்கிற விதமாக இருக்குங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிங் வெஸ்ட்டும் இருக்கும். நீங்கள் வந்து மேக்ஸிமம் இரவு நேரத்தில் பயணிச்சிங்கன்னா கம்பல்சரி இந்த வெஸ்ட்டெல்லாம் நீங்கள் வேர் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ சைக்கிளிங் தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் தாங்க பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்களுக்கு தேவையான அனைத்து சைக்கிளும் இங்கே இருக்கும். உங்களுக்கு எந்த சைக்கிள் பிடிக்குதோ அந்த சைக்கிள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரையலுக்கு வச்சுருப்பாங்க. அந்த சைக்கிள் எடுத்து நீங்கள் ஓட்டி பார்த்து அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி புது சைக்கிள் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோலர் ஷூ தாங்க பார்க்க போகிறோம். ரோலர் ஷூவில் பார்த்தீங்கன்னா சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. ரோலர் ஷூவில் இத்தனை விதமான ரோலர் ஷூ இருக்குன்னு நெஞ்சம் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து மினி ஸ்கூட்டர்னு சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு வந்து கிட்ஸ் ஸ்கூட்டர்னு சொல்கிறாங்க. இதை ட்ரை பண்ணி பார்க்குறது தனியாக ஒரு இடம் கொடுத்துறாங்க. நீங்கள் அதில் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்னது இந்த இடம் தாங்க. ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூட்டர்லாம் நிற்கிது. இதில் குட்டி குட்டி ஸ்கூட்டர்லாம் இதில் குழந்தைகளை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி சொல்லி காட்டலாம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான வாலிபால், ஃபுட்பால், பேஸ்கெட் பால் தேவையான எல்லா பந்துமே இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஷூலாம் அடுத்த பக்கத்தில் ரேக்கில் அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து ஊருக்கு போகிறாங்க, ஃபோனு, ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி விளையாட்டு சம்மந்தமான பொருள் நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா குழந்தைகளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அவங்களும் வந்து ஏதாவது ஒரு துறையில் வந்து சாதிப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.